ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது. இஸ்ரவேல் ஜனங்கள் முடக்கப்பட்டு கிடக்கிற சூழ்நிலையில் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை எழுப்பி அவர்களுடைய காரியத்தில் ஆவியானவர் செய்கிற திட்டத்தை விளங்க பண்ணும்படி இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அதில் பெரிய தெளிவான ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது எக்காலத்திலும் எந்த காலகட்டத்திலும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு பொருந்தும். சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தேவன் நமக்குள்ளே வைக்கிற அந்த ஒளி நமக்குள்ளே சுடர்விட ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ தேவனுடைய ஒளி எனக்குள்ளே இறங்கி வந்தால் அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். அப்போ கர்த்தருடைய ஒளி எனக்குள்ளே வாசமாய் இருந்தால் அவருடைய மகிமை என்னை சூழ்ந்து நிற்கும். இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ தான் இப்போ ஒரு பெரிய தண்ணி டேங்க், அந்த தண்ணி டேங்க்கில் முழுசும் நீங்கள் ஓட்டை போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி டேங்க்கு ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே வரலும் ஓட்டை இருக்குது. அந்த தண்ணி டேங்கில் தண்ணியை நிரப்பினீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக அந்த அந்த தண்ணீர் பீச்சி கொண்டு அடிக்கும். எல்லா ஹோல்ஸ் வழியாக அந்த தண்ணி புறப்பட்டு வரும். அது ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்குது. ஒரு குடுவையில் தண்ணீரை நிரப்பிட்டு மேலே ஓட்டு போட்டால் எவ்வளோ தூரம் அந்த தண்ணீர் வரும், சென்டரில் ஓட்டை போட்டால் எவ்வளோ தூரம் அந்த தண்ணீர் வரும், கீழே ஓட்டை போட்டால் எவ்வளோ தூரம் அந்த தண்ணீர் வரும், அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் என்பதை ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணுவதற்காக அவர்கள் அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தந்திருப்பார்கள். நமக்கு அதுக்கல்ல, இந்த தண்ணி டேங்கில் ஊற்றப்படுகிற தண்ணீர் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த ஓட்டை வழியாக அது எப்படியெல்லாம் பரவி வெளியே பாய்கிறதோ அதே போல் தேவனுடைய ஒளி நமக்குள்ளே வந்து நம்மை நிரப்பிவிட்டால் அவருடைய மகிமை நம்மிடத்தில் காணப்படும். தேவனுடைய மகிமை நமக்குள்ளேருந்து வெளிப்படும். நம்மை சூழ அவருடைய மகிமை வெளிப்படுகிறதை காண முடியும். இப்போ நம்ம சுற்றிலும் அந்த பிரகாசம் வர ஆரம்பித்து விடும். இப்போ தேவனுடைய ஒளி நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அந்த தேவ பிரசன்னம் நம்மை சூழ நிற்கும். இதைத்தான் நீங்கள் வேதத்தில் கவனமாய் வாசித்தால் கண்டுகொள்ள முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு நடந்து போகும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. எப்படி அற்புதங்கள் நடக்கிறது? பேதுருடைய நிழலாகிலும் படாதா என்று ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். பேதுருடைய நிழல் பட்டால் கூட அங்கே சுகம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார்கள். இரு பக்கத்திலேயும் வியாதிசர்களை படுக்க வைத்திருக்கிறார்கள். இரு பக்கத்திலேயும் வழி ஓரத்தின் இரு பக்கத்திலேயும் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பேதுரு நடுவில் நடந்து போகிறார். அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு வல்லமை, ஒரு தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால்
அவருடைய மகிமை அவன் மேல் காணப்படும் போது அந்த சுற்று வட்டாரம் முழுவதிலேயும் ஆண்டவருடைய குணமாக்குற வல்லமை வெளிப்பட ஆரம்பித்துவிடும். ஒரு சமயம் ஒரு கிராமத்திற்கு நாங்கள் ஊழியத்திற்காக போகிறோம். அப்படி போகிற சமயத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பெண், அதாவது ஒரு 40 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அப்போ அந்த கிராமத்தார் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார்கள், சாயந்தரம் பாருங்கள், இங்கே டிவி பார்ப்பதற்காக, அதாவது அங்கே ஒரு கோவில், அதுக்கு பக்கத்தில் ஒரு டிவி ரூம், அதில் டிவி இருக்கிறது, அது பப்ளிக்காக போட்டு அந்த டிவியை பார்க்க ஜனங்கள் கூடுவார்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை பற்றி நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம், அவங்கெல்லாம் ஒன்றா கூடியிருப்பாங்க, இப்போ வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க, நீங்கள் இப்போ போய் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் சொன்னார்கள். அப்போ நாங்களும் சரி என்று சொல்லிவிட்டு அந்த நாட்களில் நாங்கள் அவர்கள் சொன்ன நேரத்திற்கு நாங்கள் சென்று விட்டோம். அப்படி நாங்கள் சென்ற பொழுது அங்கே நாங்கள் கண்ட காட்சி, ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், டிவி போடவில்லை, டிவியெல்லாம் இல்லை, ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள். நாங்கள் கேட்டோம், எங்கே டிவியெல்லாம் போடல, நீங்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னோடனே அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஜெபத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு பாடலை மட்டும்தான் பாடினோம். ஒரு பாடலை பாட ஆரம்பித்த உடனே எங்கேயோ இருந்த ஒரு தாயார், ஒரு 50 வயது 45 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வேகமாக உருண்டு வருகிறார். தூரமான இடத்திலிருந்து அவர் உருண்டு வருகிறார். இந்த பாடல் சத்தத்தை கேட்டு பயங்கர வேகமாய் வருகிறாள். வந்து நாங்கள் நிற்கிற இடத்திற்கு முன்பாக வந்து முகங்கொப்புற அப்படி விழுந்து கிடக்கிறார். ஜனங்கள் எல்லாம் விரலுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், கையமர்த்தி நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அது சரியாயிரும் அப்படின்னும். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த அம்மா உங்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கு இருதயத்தில் ஓட்டாங்க, அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் உட்காருங்க, அமைதியாக இருங்க, அவங்க எழும்புவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இன்னொரு பாடலை பாட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் எழும்பி உட்கார்ந்தார்கள். ஒன்றும் நடக்காததை போல் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த பலவீனம் எல்லாம் மாறி போயிருந்தது. அவர்களை கர்த்தர் சுகமாக்கியிருந்தார். அவர்களை பிடித்திருந்த அசுத்தாவி விலகி இருந்தது. பின்பு அந்த செய்தியெல்லாம் கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை அந்த கிராமத்தில் நாங்கள் காண முடிந்தது. அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள நேரிட்டது. ஆவியான தேவனை வரவேற்கும் பொழுது அங்கே அசுத்தாவினுடைய கிரியைகள் விலகி ஓடுகிறதை கண் கொண்டு கண்டோம், பார்த்தோம், அதை அனுபவித்தோம். இது ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில் நாங்கள் ஊழியத்துக்கு போகிற பல இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. வீதிகளில் நின்று பாடல்களை பாடுவோம். அசுத்தாவிகள், வீடுகளில் உள்ள அசுத்தாவிகள் அலறி அடித்துக்கொண்டு முண்டி அடித்துக்கொண்டு வருகிறதை நாங்கள் கண்டோம். அப்போ ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களுக்குள்ள தேவ வல்லமை, தேவ மகிமை இறங்கி வந்துவிட்டால் அவருடைய மகிமை உங்களை சூழ நிற்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமை நம்மை சூழ நிற்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, ஒரு தயவை நமக்கு தருகிறார். ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே ஆண்டவர் தருகிறார். அவர் தருகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உள்ளதை, நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தங்களை நீக்கி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நமக்கு தருகிறதாய் அது காணப்படும் போது தேவனுடைய மகிமை நம்மை சூட நிற்கிறதை காண முடியும். நீங்கள் ஊழியங்களில் பாருங்கள், நம்ம ஊழியத்தில் போகும் பொழுது, எங்கேயாவது ஒரு சபைக்குள்ளே பிரசங்கிக்க போகும் பொழுது, அந்த கூட்டங்களில் நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணி போகும் பொழுது நாங்கள் காண்கிற ஒரு காரியம் என்னவென்றால்,
அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறதை, ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறதை நாம் கவனமோ பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையிலேயும் உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரிகளை செய்ய வேண்டுமென்றால் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒரு ஒளி வரும், நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக நீ எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது, அந்த ஒளி உங்களுக்குள் வந்து விட்டது. நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் நிச்சயம், அதுதான் உண்மை. ஆவியான தேவன் உங்களை ஆளுகை செய்திருக்கிறார். ஆவியான தேவன் உங்களை கொண்டு பலத்த கிரிகளை செய்ய போகிறார். ஆவியான தேவன் உங்கள் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்த போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையும் கூட. இந்த காலை வேளையில் அந்த ஆவியானவர், அதாவது நம்மை வழிநடத்துகிற ஆவியானவர், நம்மேல தம்முடைய கிரியைகளை வல்லமைகளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை கொண்டு பலத்த பெரிய கிரிகளை செய்ய அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் கவனத்தோடு நாம் அறிந்திருந்தால் நம்மை ஆண்டவர் ஜெபத்தில், ஊழியத்தில், எல்லா நன்மைகளிலேயும் நம்மை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். நாம் நம்முடைய வீடுகளில் ஜெபித்தால் கூட அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய சபைகளில் நாம் ஜெபித்தால் கூட அற்புதங்கள் நடக்கும். நாம் வீடுகளில் ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணி நம்முடைய வீடுகளில் போய் நல்ல ஜெபம் பண்ணிட்டு சபைக்குள்ளே போய் நீங்கள் உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் தொடப்படுகிறதை நீங்கள் காண முடியும். தேவ மகிமை அவர்கள் மேல் நிழலிடுகிறதை, இறங்கி வருகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இத்தனை ஆண்டு காலம் நான் விசுவாசி, இத்தனை ஆண்டு காலம் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆனால் என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று புலம்பலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியான தேவன் உங்கள் நடுவில் அசைவாடுகிறதை நீங்கள் முதலாவது உணர வேண்டும். உங்கள் மேல் ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறதை ஜனங்கள் காண்பதற்கு தூரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய அந்த ஒளி, அந்த எழும்பி பிரகாசிக்கிற அந்த ஒளி உங்களுக்குள்ளே உதிக்க வேண்டும். அதனால தான் யோவான் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த இயேசு. இயேசு என்கிற ஒளி எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிறது. ஒரு மனிதனுக்குள் அந்த ஒளி வந்துவிட்டால் அந்த மனிதனை கர்த்தர் பிரகாசமடைய செய்கிறார். அவருடைய இருள் விலகிறது, அவருடைய பாவத்தன்மை விலகி விடுகிறது. இப்போ நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கலாம், அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே நீங்கள் ஏங்கி நிற்கலாம். இந்த தேவ மகிமை, தேவனுடைய ஒளி, இயேசுவின் ஒளி உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த பாவத்தின் காரியங்கள் உங்களை விட்டு விலகிவிடும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வெளிப்பட ஆரம்பித்து விடும். அதனால் இந்த காலை வேளையில் அந்த ஒளி, இயேசுவின் ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசிப்பிக்கும்படி நீங்கள் விரும்ப வேண்டும். யோவானில் 1 யோவானில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்படி தான், அவர் ஒளியில் நடப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திக்கிறது. அவர் ஒளியில் நடப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால், நமக்குள்ள இருக்கிற ஒளி, நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற ஒளியை நாம் காத்து நடந்தால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்படும். இது முதல் ஸ்டெப்பு. நான் சொல்லுகிறது அடுத்த 3வது நிலைக்கு கொண்டு போகிறது. தேவ மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படுகிறது. அப்போ தேவன் நம்மை முதலாவது நம்முடைய வாழ்வில் அந்த ஒளியில் நடக்க பழக சொல்லுகிறார். 2வது அந்த ஒளி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நாம் காத்து கொள்ளுகிறதை, அந்த ஒளியை நாம் காத்து கொள்ளுகிறதை முக்கியத்துவமாய் அறிந்திருக்க சொல்லுகிறார். 3வது தான் அந்த ஒளி மகிமையாய் நமக்குள்ளேருந்து வெளிப்பட போகிறது. இந்த காலை வேளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஜனங்கள் காணப்போகிறார்கள். அந்த நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். மகிமை வெளிப்பட போகிறது. ஆமேன், ஆமேன்.